நிலக்கடலை வடை எப்படி மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க. மேலே கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அன்னைக்கு நிலக்கடலையில் வடை செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு நிலக்கடலை இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் நிலக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டுங்க. ஏன்னா நிலக்கடலை ஒரு 12 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் அந்த நிலக்கடலையில் இருக்கிற பித்தம் போகுங்க. அப்புறம் இதே டம்ளரில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை ஊற வச்சுக்கலாங்க. ஏன்னா அப்போவே கடலைப்பருப்பு நம்ம அவ்வளோ நேரம் போட தேவையில்லை. கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா. கறிவேப்பிலை 1 கொத்து, சோம்பு ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன். ஒரே 1 மிளகா போதுங்க. ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகா. ஒரு பெருவெங்காயம், அவ்வளோதாங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் அதிகமாக மிளகா போடுறீங்கன்னா, சரி காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு மிளகா கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த பருப்போடனா இந்த மிளகாவை ஊற வச்சா நல்லா ஆட்டி விட்டுருங்க. அதுக்காக தான் ஊற வைக்கிறேன். இப்போ அந்த கடலைப்பருப்பு 1 மணி நேரம் நல்லா ஊறிச்சுங்க. நிலக்கடலை நான் நைட்டே ஊற வச்சு அதுவும் நல்லா ஊறிக்கிச்சு. இப்போ இதில் பாதி நிலக்கடலை பாதி கடலைப்பருப்பில் பாதி போட்டு அரைச்சிட்டு வரலாங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதில் நிலக்கடலை பாதி கடலைப்பருப்பு பாதி போட்டு இந்த மாதிரி பரப்பரன்னு கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. மீதி பாதி வச்சுருக்குங்க. நிலக்கடலை பாதி கடலைப்பருப்பு பாதி. இதை அதை விட கொஞ்சம் மைய அரைச்சிக்கலாங்க. இதையும் தண்ணி ஊற்றாம தாங்க அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. பாருங்கள், அடுத்த பாதியை இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கங்க. ஏன் இப்படி நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா, பாதி அப்படி பாதி இப்படின்னா அப்போ தான் வடை நல்லா மொறு மொறுன்னு வருங்க. அதுக்காக இது கூட அதுக்கு நான் பூண்டு எடுத்து வச்சுங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு போட்டேங்க. ஒரு இஞ்சி, அந்த இஞ்சி அளவு போட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் இது சோம்பு எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா, அது 3மே சோம்பு இஞ்சி பூண்டு 3 போட்டு தட்டிக்கிட்டேங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு கொத்தமல்லி தழை இருந்தால் போடலாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது போடாமல் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. இந்த மாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். நான் ராக் சால்ட் போடுறேன். அதனால் கம்மியாக போட்டாவே போதுங்க. அதிகமாக உப்பாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு எல்லாம் உருண்டையாக உருட்டிடலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்கு டக்குன்னு நம்ம வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வடை போட போகிறோம். இங்கே நான் எண்ணெய் காய வச்சிட்டு இருக்கிறேங்க. எண்ணெய் காய்ச்சானு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்கள். மேலே வந்துருச்சு, நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம வடை தட்டிடலாம். அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப லோவும் வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம். கையில் உள்ளங்கையில் தண்ணியை தொட்டுக்குங்க. இப்படி உள்ளங்கையில் வச்சு 3 விரலில் அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வடை ஷேப்பு வந்துடும். அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேங்க. மற்றவங்களுக்குலாம் தெரியும். போட்டோன்னே திருப்பி வேண்டாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. போட்டோன்னே திருப்பி விட்டிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி கம்பி இருந்தால் இதை மைகோதின்னு சொல்லுவாங்க, தாருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் திருப்பி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டில் திருப்பி விடுங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு இதை விட சின்னதாக யூஸ் பண்ணிக்கோங்க. எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த கரண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி எண்ணெயோடைய நுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வடை இருக்கிற இடமே தெரியாது. கொஞ்சம் வேக அந்த சலசலப்பெல்லாம் அப்படியே அந்த நிறையா இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தணிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சிலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எண்ணெயெல்லாம் சலசலப்பு அடங்கி பார்த்தீங்களா, எண்ணெய் வடை மிதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்க்கவே தேவையில்லை. எப்போதும் சேரிங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி கலரில் வந்ததுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நீங்கள் அடுப்பை மட்டும் கரெக்டாக மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா
ஈஸியாக வந்துடும். நம்ம அடுத்த அடைசல் இருக்குங்க, இன்னொரு அடைசல் போட்டுக்கலாம். இந்த நிலக்கடலை வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அதாவது நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம், புதினா, இது எல்லாமே மற்ற மசாலா வடைக்கு போடுற மாதிரி போட்டுக்கலாம். போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், போலினாலும் சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக நினச்ச உடனே செஞ்சுக்கலாங்க. நைட்டே ஒரு நிலக்கடலை ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, காலையில் டக்குன்னு நமக்கு ஒரு வடை ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி பார்த்து செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம நிலக்கடலை வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கலாம், அது பச்சையாவோ அது மாதிரி வடையாவோ எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களாம் பச்சையாக சாப்பிட பிடிக்கல கூட அந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ஒரு சத்து நமக்கு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.